பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 1 சாமுவேல் 14 அதிகாரம் 6வது வசனத்துல 2வது பகுதி வாசிக்கிறேன். ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார், அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை என்றான். ஆமென். அன்பின் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் பெரியவர், நீர் உன்னதமானவர், நீர் ஒருவராய் பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவர், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற கர்த்தரப்பா. நீர் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்கிறவர். தேசமே மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் உன் நடுவிலே பெரிய காரியங்களை செய்வார் என்கிற வார்த்தையின்படி ஆண்டவரே, நீர் அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க அப்பா உமக்கு தடையில்லை. ஆண்டவரே, நீரே பெரியவராய் இருக்கிறீர். உங்க வார்த்தை சகலவற்றையும் ஆண்டவரே செய்ய வல்லமை உள்ளது. நீர் அனுப்பின காரியமாய் வாய்க்கிற உங்க வார்த்தைக்காக நன்றி செலுத்துவோம்ப்பா. இந்த வேளையிலும் குடும்பங்களாக, ஊழியர்களாக, நீர் எங்களை தெரிந்து கொண்டவர்களாக அப்பா உம்மை நோக்கி நிற்கிறோம் அப்பா. உங்க மீது உம்முடைய முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ணி ஆண்டவரே, உம்முடைய பிரமாணங்களை நீர் எங்களுக்கு போதிப்பீராக. உங்க சித்தத்தை நாங்கள் செய்ய எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. என்னுடைய சத்தத்தின் கீழே இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் நீங்க மேன்மைப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க, நிலைநிறுத்துங்க. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஊழியத்துல என் தேவன் எங்களை இணைத்த நோக்கத்தை நிறைவேற்றுவீராக. உங்க நாமம் மென்மேலும் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.